ஹோட்டலில் கிடைக்கிற வடகறி மட்டும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே, நம்ம வீட்டில் என்ன தான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் அந்த டேஸ்ட் வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு வந்துட்டு ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக காஞ்ச மிளகா, சோம்பு போட்டு ஒரு கோஸ் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ அதை வந்து இட்லி பாட்டில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து ஸ்டீம் ஆகிடும் அது. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், சோம்பு மட்டும் போட்டுக்கிறேன்னா, அப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு வதக்கிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க அந்த வடையை எடுத்து சேர்த்துருங்க. எவ்வளோ தூரம் உங்களால் வந்து புட்டு போட முடியுமோ அந்த அளவுக்கு புட்டு போட்டுக்கோங்க. தண்ணி உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிவிட்டு நம்ம இறக்கும் போது கொத்தமல்லி போட்டுட்டிங்கன்னா சூப்பரான வடகறி ரெடி. நம்ம இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.